மீண்டும் களமிறங்கும் ஸ்டாலின். சற்று முன் திமுக வெளியிட்ட உற்சாக செய்தி. கொண்டாட்டத்தில் திமுகவினர். அதாவது தற்போது இன்றுதான் தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். இவர் 108 பெரும்பான்மையுடன் தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் இவர் முதல்வராவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 4 முறைக்கும் மேலாக ஆளுநர் மாளிகைக்கு போய் வந்து கொண்டிருந்த முதல்வர் விஜய் தற்போதுதான் முதல்வராக பதவியேற்றார். இவர் முதல்வராவதற்குள் பெரும் போர்க்கிழமை ஏற்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கடைசியாக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவில் தற்போது விஜய் முதல்வராக பதவியேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பதவியேற்பு விழாவில் மக்கள் மத்தியில் பேசிய முதல்வர் விஜய், சினிமாவில் கஷ்டப்பட்டு வெற்றி பெற வேண்டுமென இருந்த சாதாரண உதவி இயக்குநருக்கு பிறந்த பிள்ளைதான் நான். வறுமை பசி எனக்கு தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் கிடையாது. உங்களில் ஒருவன், உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி மாதிரி நான் தான் என்று உணர்கிறேன். நீங்களும் அப்படி நினைப்பதால் தான் என்னை இங்கு நிற்க வைத்திருக்கிறீர்கள். எனக்காக கூட நின்ற உங்களுக்கும் கஷ்டங்களும் அவமானங்களையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் என் கூடவே நின்று ஜோசப் விஜய் என்னும் நான் என்பதை உண்மையாக்கி உள்ளீர்கள். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அப்போ சாத்தியமில்லாததை செய்ய மாட்டியா என நீங்கள் கேட்பது தெரிகிறது. இத்தனை கோடி மக்கள் என்னுடன் இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற உறுதி எனக்கு உள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை மோசமாக உள்ளது. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டின் கடனாகவே இருக்கிறது. தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துள்ளார்கள். என்ன இருக்கு என்ன இல்லை என்பதை உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும். அதனை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட உள்ளேன் என பேசியிருந்தார் முதல்வர் விஜய். இந்த நிலையில் முதல்வர் விஜயின் உரைக்கு தற்போது பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக தலைவர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவி ஏற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளா கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்க. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடனளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக நாங்க சொல்லிவிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதானே நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை திரும்பவும் ஏமாத்தி திசை திருப்பாதீங்க. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்பொழுதுதான் நிர்வாகத்திற்குள் அடி எடுத்து வைக்கிறீங்க. கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் எண்ணங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் என்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டு பலரையும் அதிர வைத்துள்ளார். இந்த நிலையில் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த தகவல்கள் திமுகவினரை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2லும் வெற்றி பெற்றுவிட்டார். இந்த நிலையில் முதல்வராக பதவியேற்றதும் முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அங்கு போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தரப்பில் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்கிறார்கள்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கும் நிலையில் முதல்வராக விஜய் பதவியேற்றதிலிருந்தே அரசியல் களம் எதிர்பாராத திருப்பத்தை கண்டுகொண்டேதான் இருக்கிறது. பல ஆண்டுகளாக தமிழக அரசியலை நிர்ணயித்து வந்த திமுக அதிமுக கட்சிகளை பின்னுக்கு தள்ளி புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். தற்போதைய நிலவரப்படி தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தின் தனி பெரும் கட்சியாக முதலிடத்தில் உள்ளது. திமுக கூட்டணி 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் வென்றது. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் முதல்வர் ஸ்டாலின் தற்போது முதல்வராக பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிர்ச்சி தரும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வென்றுள்ளார். கடந்த வாரம் வரை ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்க்கட்சியாக தள்ளப்பட்டுள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட விஜய் 2லும் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் முதல்வராக பதவியேற்றதுமே முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இதனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதுவே தற்போதைய அரசியல் பரபரப்புக்கு காரணமாக மாறியுள்ளது. ஜனவரிக்குள் அங்கு தேர்தல் நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் திமுக தரப்பில் மு.க. ஸ்டாலின் நேரடியாக களமிறங்க உள்ளதாகவும் திமுக சார்பில் ஒரு அதிரடி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு அனுதாப அலை உருவாகியிருக்கும் நிலையில் அதனை வெற்றிக்கான அலையாக மாற்றி வெற்றியை அறுவடை செய்து திமுக தலைவர் ஸ்டாலினை சட்டமன்றத்திற்குள் அனுப்ப திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் தவேக சார்பில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் போன்ற அனுபவம் வாய்ந்த வேட்பாளரை நிறுத்தலாம் எனவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதனால் தேர்தல் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மூத்த IAS அதிகாரி சகாயம் தவேக சார்பில் போட்டியிடலாம் என்றும் வெளியாகி உள்ளன. கனிம வள கொள்ளை உள்ளிட்ட விவகாரங்களில் கடுமையான நிலைப்பாடு எடுத்திருந்த அவர் மக்கள் மத்தியில் தனிப்பட்ட அறிமுகம் பெற்றவர் என்பதால் அவரை களமிறக்கலாம் என கட்சி வட்டாரங்கள் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் தொகுதியில் கிறிஸ்தவ சமூகத்தினர் அதிகமாக இருப்பதால் அதனை கருத்தில் கொண்டு வேட்பாளர் தேர்வு செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தேர்தல் வியூகங்கள் பல கட்டங்களாக தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த இடைத்தேர்தல் நடைபெறுமானால் அது வெறும் தொகுதி போட்டியாக இல்லாமல் தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நிலையை தீர்மானிக்கும் முக்கிய தேர்தலாக மாறும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். என்னதான் தவேக பல கட்டமாக யோசித்தாலும் முதல்வர் ஸ்டாலின் களம் இறங்கினால் அவருக்கு அது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று தற்போது உளவுத்துறை கூறியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றனர். இதனால் தற்போது முதல்வர் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வருவார் என்று திமுக சார்பில் கூறப்பட்டு வருகிறது. இதனால் திமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்து வருகின்றனர். நாயகன் மீண்டும் வரார் என்று தற்போது திமுக மத்தியில் பெரும் பரபரப்பும் உற்சாகமும் ஏற்பட்டு வருகிறது. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.